ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என உரக்க சொல்லும் அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் நடந்த இடங்களில் அன்றைய தினம் டாஸ்மாக் விற்பனை பல மடங்கு அதிகரித்துள்ளது. அண்மையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தேமுதிகவின் மாநில மாநாடும் திமுகவின் பொதுக்கூட்டமும் அடுத்தடுத்த நாளில் நடைபெற்றன. ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கு என்பதை முக்கிய கொள்கையாக முன்னிறுத்தும் இந்த கட்சிகளின் கூட்டங்களின் போது மது விற்பனை வழக்கத்தை காட்டிலும் பன்மடங்கு அதிகரித்து காணப்பட்டது. தேமுதிக மாநாடு நடைபெற்ற நாளில் தாம்பரம் மண்டலத்தில் வழக்கமான விற்பனை 2 மடங்காகி 6,35,00,000 ரூபாய் அளவிற்கு விற்பனை நடைபெற்றதாக தகவல் வெளியானது. இதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நாளொன்றுக்கு 2,50 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை நடைபெறும் நிலையில் கடந்த 21ஆம் தேதி திமுக பொதுக்கூட்டம் நடைபெற்ற நாளில் 5 கோடி ரூபாய்க்கு மேல் மது விற்பனை நடைபெற்றது. இந்நிலையில் சென்னையை அடுத்த வண்டலூரில் நடைபெற்ற பாமக மாநாட்டில் மது இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதே லட்சியம் என கட்சியின் தலைவர்கள் மாநாட்டில் சூளுரைக்க, அந்த மாநாட்டில் பங்கேற்க வந்த தொண்டர்கள் குழுவாக இணைந்து குடித்து நடனமாடி மகிழ்ந்தனர். சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், வேலூர் ஆகிய மாவட்டங்களில் புறவழிச்சாலையில் உள்ள அனைத்து மதுபான கடைகளும் மூடப்பட்ட நிலையில்தான் இந்த காட்சிகள் பதிவாகியுள்ளன. தமிழகத்தை புற்றுநோய் போல மது அழித்து வருவதாக பாமக தலைமை கூறி வரும் நிலையில் அவர்களின் தொண்டர்களே இவ்வாறு நடந்து கொண்டுள்ளனர். ஐயா வாழ்க.